நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய தான் தலைமை பொறுப்புக்கு தேர்வு செஞ்சிருக்கோம். என்ன நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அடுத்த தலைவரா நந்தினி வந்தா சரியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்ல, எது சரியான முடிவு, எது தவறான முடிவுன்னு இப்போ உங்க யாருக்கும் புரியாது. உங்க எல்லாருக்கும் காலம் ஒண்ணுதான் பதில் சொல்லும். இப்படி ஒரு ட்விஸ்ட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? இத்தனை வருஷமா உங்க ஆதிக்கடவுர் பரம்பரைய அலங்கரிச்சுக்கிட்டு இருந்த தலைமை பொறுப்ப இனிமே நாகபுரி வம்சம் அலங்கரிக்க போகுது. இல்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதுக்கு முன்னாடி நீ விட்ட சவால் எல்லாம் எப்படி தோத்துக்கிட்டே வந்தியோ, அவமானப்பட்டுக்கிட்டே வந்தியோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் அவமானப்படத்தான் போற, தோக்கத்தான் போற. ஆமா, எந்த நம்பிக்கையில நீங்க என்கிட்ட சவால் விடுறீங்க? பௌர்ணமிக்குள்ள புதுசா ஒரு வாரிச கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டியெல்லாம் நினைக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் பகல் கனவு கண்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க ஆண்டி. நீங்க நீண்ட நாள் வாழணும். உங்க சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு கிடைக்க போற பேரு, புகழ், வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வேதனையில அணு அணுவா சாகணும். நந்தினி, நந்தினி, பகல் கனவு காண்றது நானா இல்ல நீயா அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தெரியும். வரட்டா? இங்க பாருங்க, எதுக்காக என் பின்னாலேயே வரீங்க? நான் ஒண்ணும் உன் பின்னாடி வரலையே, நீதான் என் முன்னாடி போயிட்டு இருக்க. இது பாருங்க, ஏதோ கோவில்ல பாத்துக்கிட்டோம், 4 வார்த்தை நல்லதா சொன்னீங்க, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன்னா அத முடிச்சு வைக்கிற வரைக்கும் எதுவும் முடிஞ்சு போகாது. தேவையில்லாம என் பின்னாடி வராதீங்க. நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். என்ன இப்படி தொடர்ந்து வரதுதான் உங்க வேலையா? யாரையும் பின்தொடர்ந்து போறது என் வேலை இல்ல. கால் போன போக்குல நான் பாட்டுக்கு ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன பின்தொடர்ந்து வர மாதிரிதான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என் பின்னால வராதீங்க. நீ போயிட்டு இருக்கிறது தான் என் வழி. நீங்க எங்க போகணும்? நீ எங்க போயிட்டு இருக்கியோ அங்கேயே தான் நானும் போகணும். இங்க பாருங்க, நானே என் பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாம வீட்டை விட்டு எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். நீங்க வேற எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க?
ஆமா, நீங்க எங்க போன? உங்க வீடு எங்க இருக்கு? நானும் உன்ன மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பாக்குற? நீ பிரச்சனைய தீர்க்க வழி தேடி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க. நான் பிரச்சனைய தீர்த்து வைக்க வழி சொல்ல ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே பயங்கர குழப்பத்துல இருக்கேன். நீங்க வேற என்ன ஏன் இப்படி குழப்புறீங்க? குழப்பத்துல என்ன தேடி வரவங்களுக்கு குறி சொல்றது மட்டும் என் வேலை இல்ல. என்ன நம்பி வந்தவங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டி அவங்களோட குறைய தீர்த்து வைக்கிறதும் என்னோட வேலைதான். அதுக்காக நான் என்னோட வீட்டை விட்டும் வெளியே வந்து அவங்கள தேடியும் போவேன். அததான் சொன்னேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லார் வீடும் ஏன் வீடுதான், எல்லார் ஊரும் ஏன் ஊருதான். நல்லாதான் பேசுறீங்க. பேச தெரியலனா உங்ககிட்ட எல்லாம் பழைக்க முடியுமா? முகத்தை பார்த்து குறி சொல்றது, கைய பார்த்து பலன் சொல்றது என்னோட தொழில். பேச தெரியலனா இந்த தொழில்லாம் செஞ்சு பழைக்க முடியுமான்னு சொன்னேன். அது சரி. வீட்டை விட்டு வெளியே வந்து போக்கிடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்க பார்வதிக்கு பாதுகாப்பான இடம் இதுதான். அம்மா அம்மா, என்னம்மா? அங்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. எங்கம்மா? எங்கதான்? வாசல்ல. வாசல்ல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. வாங்க வாங்க, வாங்க, என்ன போய் பார்க்கலாம். வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னமாச்சு இவங்களுக்கு? தெரியல, நடந்து வந்துட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, தூக்குமா? மா, தூக்கு. பாத்து. பாத்து நல்லா பாத்து. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். என் பேர் மங்களம், இந்த ஆசிரமத்தோட நிர்வாகி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கங்கா. பக்கத்துல இருக்கிற எங்க கோவில் வாசல்ல தான் குறி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு யாருமா? எப்படி மயக்கம் போட்டு விழுந்துச்சு? இந்த பொண்ணு எத்தனையோ தடவை கோவிலுக்கு வந்து அம்மன் கிட்ட எதையோ வேண்டிட்டு இருந்துச்சு. அப்புறம் மன வருத்தத்தோட கிளம்பி போயிடுச்சு. நானும் என் வீட்டுக்கு கிளம்பி போலான்னு வந்துட்டு இருந்தேன். அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். உங்க ஆசிரமம் பக்கத்துல வந்ததும் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதான் பதறி போய் உங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா, காலையில சாப்பிடாம கொள்ளாம கோயிலுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. லோ பிபி வந்து மயங்கி விழுந்திருப்பாங்கம்மா. ஆமா. நான் எப்படி வந்து? நல்லா பேசிட்டு தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். உனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்ட. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உள்ள வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொன்னேன். இவங்க தான் உன்னை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சாங்க.
உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? வெளியே வரணும். வேற ஏதாவது பிரச்சனையாமா உனக்கு? தயவு செஞ்சு என்ன வேற எதுவுமே கேட்காதீங்க. நான் உங்களை அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்ல பாத்திருக்கேனே. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த போது உங்களை நாங்க பாத்திருக்கேன். இப்போ நீங்க அவங்க வீட்ல தான் இருக்கீங்களா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தெரியுமாவா? இந்த ஆசிரமம் உருவாக காரணமே அந்த அம்மா தான். அவங்க தான் இந்த இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி கடனாதான் அவங்க போட்டோவை நாங்க ஆபீஸ்ல வச்சிருக்கோம். உங்களுக்கும் அகிலாம்மாக்கும் என்ன சம்பந்தம்? நான் கிராமத்துல இருந்து வந்தப்போ அகிலாம்மா தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்க வீட்ல தான் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் கூட அவங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அந்த மகராசி வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற. உனக்கு தேவையான உதவிய எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுமா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சிந்தனை, அந்த அம்மன் எனக்கு வழிகாட்டுறபடி நவகிரகங்களுக்கு நான் பரிகார பூஜை பண்ணி இந்த தோஷத்துல இருந்து எப்படியாவது நான் அம்மாவை விடுவிச்சாகணும். நீ நவகிரகங்களுக்கு எந்த பூஜையும் பண்ண வேண்டாமா. பிரித்திங்கரா தேவியை மட்டும் வேண்டிக்கிட்டா போதும். நவகிரக தோஷம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிரும். ஏன்னா எல்லா நவகிரகமும் அந்த அம்மனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அம்மனை வழிபட்டாலே எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. நினைக்க மாட்டோம், சொல்லுங்க. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் இல்லைன்னு சொல்ற அவங்களோட கர்மா தான் நவகிரக தோஷத்தை தீர்மானிக்குது. அம்பாள் தீர்மானிக்கிறது இல்ல. அதனால தோஷம் போக்குறதுக்காக நீ நவகிரகத்துக்கு தான் பூஜை பண்ணி சாந்தப்படுத்தணுமே தவிர அம்பால சாந்தப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னதான் ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்துறதுக்கு நிபுணரா இருந்தாலும் எல்லா பரிசோதனையும் பண்ணி கொடுக்க ஒரு நல்ல ஆள் வேணும். எக்ஸ்ரே எடுத்து கொடுக்க ஒரு நல்ல ஆள் வேணும். எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைய கரெக்டா பார்த்து எடுத்து கொடுக்க ஒரு நல்ல ஆள் வேணும். அதே மாதிரிதான் இதுவும். அம்பாலோட கருணை பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நவகிரகத்தோட ஒத்துழைப்பு வேணும். நீ அம்பால வழிபடுறதுக்கு பதிலா நீ நவகிரகத்துக்கு பரிகார பூஜை பண்ணா மட்டும்தான் உன் அம்மாவோட நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். போதும், நிறுத்துமா. விட்ட வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே போறீங்க. மங்களம்மா சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? அவங்களோட அப்படி உங்களுக்கு என்ன பெருசா தெரியும்? அதானே, நல்லா கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. மங்களம்மா சொன்ன மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணாலே போதும். நீங்க அவங்களுக்கு தப்பாலாம் வழிகாட்டாதீங்க. இல்ல ராஜி, இவங்க சொல்றதா சரி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறி சொல்ற அம்மா ரூபத்துல அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்றதா தான் நான் நினைக்கிறேன். இவங்க சொன்ன மாதிரி நவகிரகத்தை சாந்தப்படுத்த என்ன பரிகாரம் பண்ணணுமோ அத பண்ணுமா. அப்பதான் நல்லது நடக்கும். சரிங்கம்மா. அகிலாம்மா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அந்த நவகிரக தோஷம் போக அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நீ அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுல வேலை பாக்குறதுனால சொல்ற. கோயில் இங்கே இருக்கிறதுனால நீ தாராளமா இங்கே தங்கிக்கலாம். உங்க அம்மாவோட பரிகார பூஜையை நடத்தி முடிச்சுக்கலாம். அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றிங்க.
அகிலாவை ஜமீன் கூட்டமைப்புக்கு வர வச்சது நந்தினி வேலையா தான் இருக்கும். எதுக்கு வர வச்சிருப்பா? வர வர எதை கேட்டாலும் சொல்றதில்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கலனா ஏன் மண்டை வெடிச்சிருமே. என்னவா இருக்கும்? அப்பா, அம்மாவை எதுக்குப்பா தனியா மீட்டிங் காமிச்சிங்க? அவசர மீட்டிங்னு திடீர்னு போன் வந்துச்சு. உடனே உங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க. என்ன அவசர மீட்டிங்னு எனக்கு தெரியாது. மீட்டிங் போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. என்ன வான்னு கூப்பிடல. அப்புறம் எப்படி நான் போறது? ஆண்டி ஏதோ டென்ஷன்ல உங்களை கூப்பிட மறந்துருக்கலாம். நீங்களும் கூட போயிருந்திருக்கலாம். ஆளாளுக்கு அக்கறையை கொட்டுறாங்க. அப்ப நான் மட்டும் சும்மா இருந்தா தப்பாச்சே. ஆமா மாமா, ஐசு சொல்றது கரெக்ட் தான். நம்ம வீட்ல இன்னைக்கு இருக்கிற குழப்பத்துக்கு நீங்க அக்காவை தனியா அனுப்பியிருக்க கூடாது. திடீர்னு வேற போன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. அக்கா இருந்த கோவத்துல போய் ஏதாவது அங்க என்னாச்சோ ஏதாச்சுன்னு நினைச்சாலே. என்ன நடந்தாலும் அம்மா சமாளிப்பாங்க. வந்துட்டான். என்ன விஷயம் தெரியாம எதுக்கு இப்ப எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, அருண், அது வந்து அப்பாவை கூட கூப்பிடாம அம்மா மட்டும் தனியா. ஆண்டி வராங்க. அகிலா முகத்தை பார்த்தா அங்க ஏதோ தரமான செய்கை நடந்திருக்கும் போல இருக்கே. என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா ஏன் மண்டை வெடிச்சிரும். சரி, பொறுத்திருந்து பாப்போம். அப்பா கேளுங்க. என்ன அகிலா? எதுக்காக அவசர மீட்டிங்? மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? எது நடந்துடக்கூடாதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேனோ அதுவே நடந்துருச்சுங்க. என்னாச்சு? இத்தனை வருஷமா நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை தான் ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்புல இருந்தது. இப்போ அந்த தலைமை பொறுப்புக்கு ஆபத்து வந்திருக்கு. இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவசரமா ஆதிக்கடவுரோட அதிகார வாரிசை அறிவிக்க ட்ரை பண்ணேன். ஆனா அதான் நடக்காம போயிடுச்சே. வர்ற பௌர்ணமிக்குள்ள நான் ஆதிக்கடவுரோட அதிகார வாரிச அறிவிக்கலன்னா நம்ம ஜென்ம எதிரி நாகப்புரி வம்சத்து நந்தினி கூட்டமைப்போட தலைமை பொறுப்புக்கு வந்துருவா. தலைக்கே கத்தி வந்தாச்சா? இதுதான் அவ பிளானா? இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் இவ்ளோ ஸ்பீடா இறங்கியிருக்கா. நல்லாதான் இருக்கு. நம்ம வீட்ல நடந்த குழப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நந்தினி அவசரமா இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. மீட்டிங்ல அவதான் அடுத்த தலைமை பொறுப்புன்னு தேர்ந்தெடுத்து தீர்மானமும் நிறைவேற்றிருக்கா. அதுக்கு ஒப்புதல் வாங்கதான் என்ன கூப்பிட்டிருக்காங்க. ஐயோ பாவம். அகிலா, நீ ஒப்புதல் கொடுத்துட்டியா? நான் எப்படி ஒப்புதல் கொடுப்பேங்க? முடியாதுன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க பௌர்ணமி வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்திருக்காங்க. வர்ற வழியில அந்த நந்தினிய பார்த்தேன். அவ என்கிட்ட என்ன பார்த்து சவால் விடுறா. எல்லாம் உன்னாலதான் ஆதி. என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு உன் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. உங்க அம்மா ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு ஆதிக்கடவுர் அதிகார வாரிசு யாருங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்காரு. தலைமை பொறுப்பு இப்ப கூட நம்ம பரம்பரையை விட்டு எதிரி பரம்பரைக்கு போற நிலைமை வந்திருக்காது.
இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தான் இன்னைக்கு உன் அம்மா தலை குடிஞ்சு போதும்.